பெண்களாக சேர்ந்து ஒரு பெண்ணை கடத்திய சம்பவத்தின் பகீர் காட்சிகள்தான் இது. கணவனிடம் டைவர்ஸ் கேட்ட பெண்ணை கவ்விச் சென்ற அதே உறவுக்கார பெண்கள்தான் காவல் நிலைய வாசலில் நின்று போலீசாரை அலறவிட்டுக் கொண்டிருந்தனர். கத்தி கூச்சலிட்ட பெண்கள் ஒரு கட்டத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொள்வேன் என மிரட்ட பாய்ந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். இத்தனையும் ஒரு கள்ளக்காதல் ஜோடிகளை பிரிப்பதற்காக நடந்த அக்கப்போர்கள்தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சுண்ணாம்புகாலை புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் 29 வயதான இவருக்கு உறவுக்கார பெண்ணான லாவண்யாவை 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்து வந்திருக்கிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த லாவண்யாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த விமல் என்ற இளைஞரோடு கெமிஸ்ட்ரி ஒத்துப்போக இருவரும் காதலிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ரகசியமாக உறவை வளர்த்து வந்த இருவரும் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறி தனி குடித்தனம் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ந்து போன ராஜேஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். கள்ளக்காதல் ஜோடி இருவரையும் போலீசார் அழைத்து விசாரித்த போது காதலனே கண்கண்ட தெய்வம் என லாவண்யா சொல்லிவிட போலீசார் பஞ்சாயத்தை கலைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ராஜேஷ் மனைவியை விட்டுக் கொடுப்பதாக இல்லை, தொடர்ந்து சேர்ந்து வாழும்படி வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் அவரது விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் சரிப்பட்டு வராது என நினைத்த லாவண்யா சட்டப்படி விவாகரத்து வாங்குவதற்காக வக்கீலை சந்தித்து பேசியிருக்கிறார். இதை அறிந்த ராஜேஷின் உறவினர்கள் லாவண்யா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வந்ததோடு அவரை அடித்து தரதரவென இழுத்து சென்றிருக்கிறார்கள். எல்லாம் போய் இழுத்துன்னு வந்து கூட்டு போனாங்க. அவங்க லாயர்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ கடத்தின்னு போயிட்டான்ட்டு எங்க மேல 8 பேர் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க சார். வாழ வைக்கிறதுக்கு தான் இழுத்துன்னு போனாங்க. வரமாட்டேன்னு சொன்னாலே பசங்க 2 இருக்குது, அது கூட சேர்த்து வாழ வைக்கலாம்னா இழுத்துன்னு போனாங்க. நல்லா தான் இருந்தாங்க. 10 நாள் அவளை அடிக்கவும் கிடையாது. இது குறித்து போலீசில் புகார் கொடுக்கப்படவே ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் லாவண்யாவை மீட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது தன்னை காதலன் விமலோடு அனுப்பினால் கணவன் மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்வதாக கண்டிஷன் போட்டிருக்கிறார் லாவண்யா. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜேஷின் உறவினர்களோ லாவண்யாவை காதலனோடு அனுப்பி வைத்தால் இங்கேயே தீக்குளிப்போம் என மிரட்டியதால் லாவண்யாவை யாரோடு அனுப்புவது என காலை முதல் விழிப்புதுங்கி நின்ற போலீசார் மறுநாள் விசாரிக்கிறோம் என சொல்லி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது லாவண்யாவை காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.